அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸி மேத் சீரியஸ், அதாவது எளிமை கணிதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு மேக்ஸ் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் எல்சிஎம் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா விகிதசாரம் என்ற ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 1 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சதவீதம், அதாவது பர்சன்டேஜ். சரிங்களா, சிலபஸ் வைஸாக வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது முதல் தனியார் கிளாஸ் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. சரிங்களா, அதுக்கடுத்து இது என்னது பெர்சன்டேஜ் சம். சரிங்களா, பெர்சன்டேஜ் புரியாது அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோ கிட்டத்தட்ட 30 சம்முக்கு நான் எடுத்திருப்பேன். சரிங்களா, இந்த வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட 30 சம் கிட்ட எடுத்திருக்கேன். ஈஸியாக புரிய வைப்பேன், தெளிவாக நடத்துவேன். சரிங்களா, எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்களா. இப்போ நம்மளே இந்த இன்னுன்னு வருது பார்த்தீங்களா, இன்னுன்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெருக்கல் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். சரிங்களா, அதாவது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அப்போ நம்ம முதல் என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்காங்க எடுத்துக்கணும் 600இன் அப்படின்னாங்களா. அப்போ 600 எழுதுங்க. 600இன் சரிங்களா, ஐயோ 6 போட்டோமா. 600இன் எக்ஸ் சதவீதம், இன்னும் நான் சொன்னேன் பெருக்கல்னு சொன்னேன். அப்போ பெருக்கல் எக்ஸ் சதவீதம்னாலே நமக்கு என்னது 100. அப்போ எக்ஸ் சதவீதம்னா எக்ஸ் இன்ட்டு 1/100 அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி x/100ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா, இப்படி தான் எழுதணும். சரிங்களா, என்பது 450 எனில், என்பது 450 அப்படின்னு கொடுத்துட்டாலே நாங்கள் சமக்கோடு போடணும். ஏன்னா இங்கே பாருங்கள் 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது, அப்போ 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450. அப்போ இந்த எக்ஸ் சதவீதம் 450 கொடுத்துட்டான், அவனே விடையை கொடுத்துட்டான். ஸோ 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும். அப்போ கண்டுபிடிச்சிருமா, இங்கே 2 0 இருக்கா, அந்த 2 0 அடிங்க, இந்த 2 0 அடித்து கொடுத்துருங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன மிச்சம் இருக்கும்னா எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் தான். சரிங்களா, இங்கே என்ன இருக்குது 6 இருக்குது, பெருக்கல் 6. அப்போ 6 இன்ட்டு எக்ஸ் 6x தான் வரும். சரிங்களா, அப்போ 6x = 450. சரிங்களா, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க கணக்கில், எக்ஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் = 450/6. இதை அடிச்சுக்கணும். 1 6 6, 7 6 42, மிச்சம் 3, 5 6 30. அப்போ இதுதான் நமக்கு என்ன எக்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ்னா என்னது, எக்ஸ் = 75. சரிங்களா, இன்னோட கூட நான் சொல்கிறேன் பாருங்க நம்மளே. இப்போ 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது என்ன சொல்கிறாங்க, அப்போ 600இன் எக்ஸ் சதவீதமா, அப்போ 600 இன்னுன்னா பெருக்கல் எக்ஸ் சதவீதம்னால x/100. சரிங்களா, சமக்கோடு என்பது 450 அவனே கணக்கில் கொடுத்துட்டான், அந்த 450 எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். 2 0க்கு 2 0 அடித்து கொடுத்துட்றோம். அப்போ 1 × எக்ஸ்னா 6x, அப்போ 6x = 450 இருக்கும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். இந்த 6 சமக்கோடு இங்கிட்ட எக்ஸில் பெருக்கல்ல இருக்குது, இது இங்கிட்ட சமக்கோடுக்கு அங்கிட்டு போகிறப்ப வகுத்தலில் கீழே வந்துடும். சரிங்களா, அப்படி கீழே வந்துச்சுன்னா அடித்து கொடுத்தோம்னா நமக்கு 75 கிடச்சிரும். இது ஒரு மாடல். அடுத்து, ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம். அதாவது இல்லுன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன், இன்னுன்னு கொடுத்தா அது பெருக்கல், இங்கே இல்லுன்னு கொடுத்துறாங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நாளில், அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம். அப்போ 24 மணி நேரத்தில் இல்னா வகுத்தல் நடத்தும். சரிங்களா, 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம். அப்போ அந்த 24இல் 10 மணி நேரம், அப்போ மேலே தான் போடணும். ஏன்னா இதில் இந்த 24 மணி நேரத்தில் இந்த 10 தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, எத்தனை சதவீதம்னா சதவீதம்னாலே பெருக்கல், சதவீதம் கேட்டாங்கன்னா 100ஆல் பெருக்கணும். சரிங்களா, அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம், அப்போ அந்த மேலே 10ன்னு போட்டுக்கணும். 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்ன்றப்ப பெருக்கல் 100 அப்படின்னு போடுறோம். சரிங்களா, பாருங்கள், I 2 10, 12 2 24. சரிங்களா, அடுத்து 6 2 12, 50 2 100. கரெக்டாக, 2 6, 25 2 50. சரிங்களா, இதை அடிச்சு கொடுக்க முடியுமா, முடியாது. அப்போ 25 5 எவ்வளவு, 125/3. சரிங்களா, இது இப்போ நமக்கு என்ன விடையும் பார்த்தீங்கன்னா 125/3 சதவீதம். இப்படி எழுதிக்கலாம். அப்படி எழுதினா சுருக்கிக்கலாம். 1 3 3, 4 3 12, மிச்சம் 1 3 3, மிச்சம் 2 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 6 3 18, 41.6 சதவீதம். கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்தோம்னா 41.6 சதவீதம். சரிங்களா, அடுத்து, ஒரு ரூபாயில் 50 பைசாவின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ரூபாய்னா எத்தனை பைசா, நம்ம ஆல்ரெடி பெர்சன்டேஜ்னு சொல்லியிருந்தோம். ஒரு ரூபாய்னா 100 பைசா.
அவங்க என்ன கேட்குறாங்க, இல் 50 பைசாவின் சதவீதம். இப்போ மேலே என்ன சொன்னேன், இல்லுன்னு வந்துட்டாலே வகுத்தல் நடத்தும். அப்போ 100 ரூபாயில் இல்லைன்னா மேலே கூட போட்டு 50 பைசா 50 பைசா 100 பைசாவில் 1 ரூபாய்னா 100 பைசா. இந்த 100 பைசாவில் 50 பைசாவின் சதவீதம் கேட்டாங்கன்னா சைடில் 100 போட்டுறணும். போட்டு 0 அடிச்சிடும். விடை வந்து 50 கிடைக்கும். அப்போ 50%. அதான் ஆன்சரு. சரிங்களா, 50%. அடுத்து இது நீங்கள் தான் செய்யணும் நண்பர்களே. நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். 7.2 கிலோகிராமில் 18 கிராம் எத்தனை சதவீதம்? நான் 2 மாடல் இதே சார் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உடனே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். 1 கிலோகிராம் அப்படின்னா என்னென்னா 1000 கிராம்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ 7.2 கிராம்னா எத்தனை கிராம்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லி அதுலேருந்து 18 கிராம் என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்டில் வந்து ஆன்சர் கொடுங்க. சரிங்களா, ஏன்னா இந்த ஆன்சர் கொடுங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் போடுங்க. அந்த ஆன்சர் வந்து தெரியாதவங்க, புதுசாக படிக்கிறவங்க, மேக்ஸ் கொஞ்சம் வராதவங்க, நம்ம கரெக்டாக அப்படின்னு சோதிச்சு பார்க்குறவங்க வந்து பரவாயில்ல, 4-5 பேர் 10-20 பேர் வந்து இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நமக்கு இந்த விடை வந்திருக்கு, அப்போ இதுதான் ஆன்சர் போடணும் தெரிஞ்சுக்கிறாங்க. நானுமே வந்து ஆன்சரை பின் பண்ணுறேன். சரிங்களா, அடுத்து 0.01 இந்த இல்லு வந்தாலே வகுத்தலுங்க. சரி, தசமத்தில் நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. 0.1 0.01 சரிங்களா, 0.1 0.01 எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சதவீதம் தான் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எப்பயும் போல் அந்த 100ஆல் பெருக்கணும். இது புள்ளியில் இருக்கிறலாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா, இப்போ இதை 100ஆல் போட்டோம் அப்படின்னா நம்மளே மேலே என்ன ஒரு பெருக்கணும்னா 0.100 கீழே 0.1 இருக்கும். ஏமா பெருக்கணும்னா 0 அது பெருக்கினா தானே வரும். சரிங்களா, பெருக்கினா அப்படி தான் வரும். இன்னும் 0 இருக்கும், அது தேவையில்ல. பெருக்கினா இப்படி தான் இருக்கும். இந்த 2 0 1 போட்டு 100 பெருக்கினா 100 2 0 அவ்வளோதான். இப்போ கடைசியில் நம்ம பார்க்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மேலே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.1 வந்துடும். இங்கே ஒரு புள்ளி வைக்கணும். சரிங்களா, அப்போ 0.01 என்ன அர்த்தம், 1 தான் அர்த்தம். அப்போ விடை வந்து 1/0.1 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ இதை அப்படியே போட முடியுமா? 0.1 போட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியாக புரியலாட்டி மறுபடியும் சொல்லித்தரேன். கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியாத ஸ்டெப்பு. இப்போ கீழே 0.1 விடை வரக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும்னா மேலே கீழேயும் 10ஆல் பெருக்கணும். 0.1 × 10 மேலே 10ஆல் பெருக்கி கீழேயும் 10ஆல் பெருக்கணும்னா மேலே வந்து 10 அப்படின்னு வந்துடும். கீழே வந்து என்ன வரும், 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். சரிங்களா, அப்போ வந்து கீழே 1 தான் இருக்க தேவையில்ல. அப்போ இதுனா அது 10% ஆன்சர். மறுபடியும் மெதுவாக சொல்லித்தரேன் பாருங்கள் நண்பர்களே. 0.1 அப்படின்னா நான் எப்பயும் 0.1 போட்டோன்னா இல்லைனால மேலே 0.01 பெருக்கல் எத்தனை செய்யணும், பெருக்கல் 100 எப்பயும் போல் போட்டோமா. இப்போ என்ன பண்ணோம், 100 வந்து 0.01 பெருக்கணும்னா நமக்கு வந்து 0 100 தான் விடை கிடைக்கும். சரிங்களா, இவங்க வந்து 2 ஸ்தானத்துலேயும் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம 2 ஸ்தானத்துலேயும் புள்ளி வச்சோம்னா 0க்கு முன்னாடி 001 என்ன அர்த்தம், 1 தான் அர்த்தம். சரிங்களா, 1க்கு அப்புறம் தான் புள்ளி இருக்குது. ஸோ அப்போ அங்கே 1 வந்துடுது. கீழே வந்து 0.1 வந்துடுது. 1/0.1 நமக்கு எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. 1/0.1 கொடுக்க முடியாது. அதனால் நம்ம மேலேங்களையும் 10ஆல் பெருக்கிறோம். அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கி நம்ம கீழேயும் 10ஆல் பெருக்கிறோம்னா அதோட வேல்யூ என்பது மாறாது. சரிங்களா, அதனால் வந்து 10%. அப்போ மேலே வந்து 10ன்னு வரும், கீழே வந்து பெருக்கணும்னா 1ன்னு வரும். சரிங்களா, அவ்வளோதான். 400 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது சிம்பிள் தாங்க. இப்போ 400 அவனே கொடுத்துட்டானா, அப்போ 400 இன்னும் நான் சொல்லியிருக்கேன் பெருக்கல் 30% மதிப்பின். அப்போ 400 30% மதிப்பின் நம்ம 30% கண்டுபிடிக்கணும். மதிப்பின் 25%. அப்போ 400 30% முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருவோம். என்னென்னு 00 00 4 12 அப்போ 120. அப்போ 400 30% இன்னும் பெருக்கலாம். 400 30% என்னது, 400 30% 120 மதிப்பின் 25% கேட்குறாங்க. அப்போ அந்த 120உடைய 25% என்ன, அதான் அவங்க வந்து கேட்குறாங்க நம்மளே. சரிங்களா, 1 0 அடி பண்ணிட்டோம். 2 10 5 25 1 2 6 12 அப்போ 6 மிச்சம் இருக்குது 30. இந்த செம் உங்களுக்கு புரியுதான் பாருங்க நம்மளே. 400 என்ன கேட்குறாங்க, 400 30% மதிப்பின். அப்போ 400 30% மதிப்பு என்னது 120. இந்த மதிப்புடைய 25% என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 120 25% கண்டுபிடிச்சோம்னா 30. அவ்வளோதான். அடுத்து 48% எக்ஸின் 64 எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க. ஒன்றுமே இல்லை நம்மளே. இப்போ 48% சொல்கிறாங்களா, அப்போ இப்படி எழுதுங்க. 48 என்னது பெருக்கல் 48% சரிங்களா, சமக்கோடு எக்ஸின் 64%.
எனில் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கணக்கை பாருங்கள். இது எழுத கற்றுக்கிட்டோம். நம்ம சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் எழுத கற்றுக்கிட்டாலே ஆன்சர் வந்துடும் நண்பர்களே. சரிங்களா? இங்கே பாருங்கள், 48 சொல்கிறாங்களே, அப்போ 48 பேர் போல் இன்னும் பெருக்கல் சொல்லியிருக்கேன். அப்போ பெருக்கல் 48% சொல்கிறாங்களா, அப்போ 48/100 சமக்கோடு எக்ஸின் 64%. அப்போ எக்ஸு இன்னும் போட்டிருக்கனால பெருக்கல் 64% 64/100 எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? நம்மளே ஒரு இது சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ சமக்கோடு போட்டிருக்கோம் அப்படின்னா, சரிங்களா, சமக்கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே கீழேயும் நம்ம அடிச்சு கொடுத்துக்கலாம், மேலேயும் பெருக்கல்ல இருந்தால் அடிச்சு கொடுத்துக்கலாம், கூட்டல்ல இருந்தாலும் கீழே ஒரே வேல்யூ வந்து அடிச்சு கொடுத்துக்கலாம். ஆனால் மேலே வந்து ப்ளஸில் இருக்குது அப்படின்னா அடிச்சு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த பெருக்கல் வகுத்தல் இருக்கும்போது கீழே அடிச்சு கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே 100 இருக்கா, அடிங்க, இந்த சமக்கோடு இங்கே 100 இருக்கா, அப்படி அடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ மேலே பாருங்கள், அப்போ மேலே அடிச்சுக்கலாம். சரிங்களா? 8 அப்படி அடிப்போம். 6 8 48, 8 8 64, 1 8 8, 6 8 48. அப்போ அங்கிட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்கே என்ன இருக்குது, 6, இங்கே ஒரு 6 இருக்குது, 6 6 36. அங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 36. அவ்வளோதான் அந்த சம்மு. சிம்பிள். சரிங்களா? அடுத்து 200 ஆஃப் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது நீங்கள் தாங்க பண்ணணும். சிம்பிள் தானே. 200 ஆஃப் பெர்சன்டேஜ் எவ்வளோ, இது வந்து சிம்பிளாக போட்டாலும் செய்யலாம். இதுக்கான 8க்கு வந்து ஆன்சர் வந்து நீங்கள் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நானும் கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? இல்லை உங்கள் விடையை சொல்லிட்டு கூட போட்டா நீங்கள் பண்ணிடுங்க. சரிங்களா? இது பார்த்தாலே புரியும், நீங்களே பண்ணிடுங்க. சரிங்களா? அது விடையை வேணால் சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து 1. அது எப்படி நீங்கள் செஞ்சு விடையை 1 கொண்டு வந்துருங்க. சரிங்களா? எக்ஸின் x% என்பது 25 எனில் எக்ஸின் மதிப்பு. சரி பார்ப்போமா? இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். எக்ஸின் அப்போ எக்ஸ் போடுறீங்க, அப்போ இன்னா பெருக்கல் போடுறீங்க, x% x/100 போடுறீங்க. சமக்கோடு 25 எனில் 25 நாளே நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸோடைய x% 25 அவனே கணக்கில் கொடுத்துட்டான். அப்போ எக்ஸின் x 25 எனில் அவன் என்ன கேட்குறான், எக்ஸ் கேட்குறான். அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸின் எக்ஸ் என்ன நம்மளே x² = 25 இருக்கும். இப்போ இந்த 100 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எக்ஸ் தான் கேட்குறாங்க. அந்த 100 வந்து நம்ம அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். எங்கிட்டு சமக்கோடு அங்கிட்டு, இது வந்து வகுத்தல் இருக்குது, அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல வந்துடும். அப்போ டபுள் செய்வர். அப்போ நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும். இங்கே x² கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸ்னு வச்சோம்னா சமக்கோடு இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து சமக்கோடுக்கு அங்கிட்டு போகிறப்ப ரூட்டாக வந்து மாறும். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்கொயர் வேல்யூ வந்து சமக்கோடுக்கு அங்கிட்டு போனால் ரூட்டாக மாறும். ஒரு ரூட் வேல்யூ வந்து சமக்கோடுக்கு அங்கிட்டு போனால் அது ஸ்கொயராக மாறும். இப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 2 0க்கு 1 0. 25னா 5 5 25. அப்போ 2 5க்கு ஒரு 5. அப்போ x = 50. இது எப்படின்னு சில பேர் தெரியலாட்டி சொல்லித்தரேன் நண்பர்களே. இப்போ ரூட்டில் இருக்குன்னா நம்ம வந்து இப்போ எப்படி எழுதணும், 50 × 50 அப்படின்னு நம்ம எழுதணும்னா நமக்கோட வேல்யூ வந்து 2000 கிடைக்கும். ஸ்கொயர்லேருந்து எடுக்கணும்னா 2 வேலைக்கு ஒரு வேல்யூ தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? அப்போ 25 அப்படின்னா 5 5 25, 5 2 0க்கு ஒரு 0. ஸோ 50ன்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த கணக்கு என்ன கேட்குறாங்க, இது ஸ்கூல் புக் சம்ஸ் தான். 0.07% என்பதை பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 0.07 இது ஒரு மாடலுங்க. இதை வந்து நம்ம பின்னமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 0.07 என்பது புள்ளியில் இருக்குது, பின்னமாக மாற்ற கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பின்னமாக மாற்றினா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ கீழே வந்து 100ஆல் வகுத்தோம்னா மேலே வந்து அந்த 2 ஸ்தானம் தள்ளி போயிடும். என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேலே வந்து 2 ஸ்தானம் தள்ளி போகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு மாடல். சரிங்களா? நம்ம கீழே வந்து 100ஆல் வந்து போட்டோம் அப்படின்னா வகுத்தோம் அப்படின்னா கடைசி அந்த 100 வகுத்து கொடுத்துக்கிறணும். சரிங்களா? முதல்ல இப்போ தெரிஞ்சுக்கோங்க, எண்டிங்கில் நான் சொல்லித்தரேன். 0.07/100 போட்டுரும். அப்புறம் பின்னமாக இதை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100ஆல் வகுத்துறணுங்க. எந்த ஒரு நம்பருமே கொடுத்துட்டு பின்னமாக மாற்றுங்க அப்படின்னா நம்ம 100ஆல் வகுக்கணும். சதவீதமாக மாற்றுக அப்படின்னா 100ஆல் பெருக்கணும். சரிங்களா? நான் மாற்றி சொல்லிட்டேன். ஒரு நம்பர்ஸை கொடுத்துட்டு அதை பின்னமாக மாற்றுங்கன்னா நம்ம 100ஆல் வகுக்கணும். சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னா அதை 100ஆல் பெருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பின்னமாக மாற்றுறோம் நம்பர்களே. இதுவே மேலே 0 இருக்குது, இப்படி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே 0.07 இருக்குது, இது வந்து மாற்ற கஷ்டம். அதனால் மேலேயும் கீழேயும் நம்ம 100ஆல் பெருக்க போகிறோம். சார் 100ஆல் மேலே கீழேயும் பெருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பெருக்கலாட்டியும் சொல்லித்தரலாம். சரி, பெருக்காமல் சொல்லி கொடுத்துறவா, இதையும் சொல்லி அதையும் சொல்லி தரேன் வாங்க. அதாவது பெருக்கணும் அப்படின்னா மேலே வந்து என்ன வரும், 7ன்னு வந்துடும், கீழே வந்து 10,000ன்னு வரும். சரிங்களா? பெருக்கணும்னா அப்போ 4 0னா 4 0 தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0000.7. இதான் வந்து ஆன்சர் வரும் நண்பர்களே. இது வந்து இப்படியும் செய்யலாம், அப்படி இல்லாட்டி சிம்பிளாகவே செய்யலாம். இல்லைங்க, பின்னமாக மாற்றுன்னு சொல்கிறாங்களா, பின்னமாக மாற்றுங்க நம்ம என்ன பண்ணணும்னா 100ஆல் வகுக்கணும். இப்போ 0.07 அங்கே இருக்குது ஆல்ரெடி.
இது வந்து 100ஆல் வகுத்தோம்னா மேலே என்ன ஆகும்னா கீழே 2 ஸ்தானம் இருக்கா, அப்போ 2 ஸ்தானம் தானே புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். 0.0007 இன்னும் 2 0 சேர்த்துக்கணும், அவ்வளோதான் முன்னாடி. சிம்பிள். அடுத்து இது ஒரு மாடல். டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. சரிங்களா? ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு வகுப்பில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? மொத்தம் 50 மாணவர்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 50 மாணவர்கள் மொத்தம். சரிங்களா? அந்த 50 மாணவர்களில் 14% பேர் வருகை புரியவில்லை. அப்போ 14% எத்தனைன்னு கண்டுபிடிங்க. ஓரம்பது 50, 2 100, ஓரண்டா 2, 7 2 14. அப்போ 7 பேர் வருகை புரியவில்லை. சரி, வருகை புரிந்த மாணவர் எண்ணிக்கை என்ன? அப்போ 50ல் 7 போச்சுன்னா எத்தனை? 43 பேர் வந்திருப்பாங்க. நம்மளே இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு செம்ம 2 டைம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் வந்து 50 பேர்னு சொல்லிட்டாங்க, 14% பேர் வரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 14% நம்ம கண்டுபிடிக்கிறோம். 14% தான் 7ன்னு வந்துருச்சு. அவங்க வருகை புரிந்த மாணவர் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ வருகை புரிந்த மாணவர் எண்ணிக்கை எத்தனை? 50ல் 14% 7 கிடச்சிருச்சு. அப்போ அந்த 50 7 கிடச்சா 43. அப்போ 43 வந்திருக்காங்க. அடுத்து, ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள் எனில் மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் தான் நண்பர்களே. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்கள், மொத்தம் 1400 மாணவர்கள், அதில் 420 பேர் மாணவிகள் அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்னன்னு தான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அந்த 1400, சரிங்களா, 1400 மைனஸ் 420. ஏன்பா கழிக்கிறீங்க? நண்பர்களே, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மாணவிகள் மொத்த பேர் 1400 பேர், அதில் 420 பெண்கள், அதாவது மாணவிகள் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க கேட்குறது மாணவர்களின் சதவீதம். அப்போ நம்ம மாணவிகளை கழிச்சிட்டா தானே நமக்கு மாணவர்களே தெரியாது. அப்படி எப்படி மாணவர் சதவீதம் கண்டுபிடிக்க முடியும்? அதனால தான் 1400 அதில் 420 கழிக்கிறோம். சரிங்களா? கழிச்சோம்னா என்ன வரும்? 1400 400 போச்சுன்னா 1000, அப்படின்னா 980. சரிங்களா? கழிச்சோம்னா 980 வருமா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மொத்த மாணவர்களில் 1400 பேரில் மாணவர்களின் சதவீதம் 980 தான் வந்து மாணவர்கள். சரிங்களா? அந்த 950ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. டபுள் செய்வர் ஏன்னா 7 14, 1 7, 4 28, 0, 1 2, 7 14, 0. இன்னும் 20% வராதே, ஏதோ தப்பு பண்ணிட்டணும் அடிச்சு கொடுக்கும்போது. 420 போச்சுன்னா 980, 70% ஆன்சர் வருவதற்கு. இருங்க பார்ப்போம். சரிங்களா? இங்கே பாருங்க நண்பர்களே, கருத்துலாம் கரெக்டு தான். 1400 மாணவிகளில் வந்து நம்ம கழிச்சோம் எப்படின்னு பார்த்தோம்னா 980 வந்தது எல்லாம் கரெக்டு தான். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த 1400 மொத்த மாணவர்களில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க மறந்துட்டேன். மாணவிகளில் இல்லைன்னு வந்தாலே நமக்கு என்னது அது வந்து வகுத்தல் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 1400 மொத்த மாணவர்களில் 980 பேர் தான் ஆண்கள். சரியா? மாணவர்கள். அதோட சதவீதம் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் போடணும். சாரி நம்பர்களே, ஒரு வேகத்தில் மாற்றி போட்டேன். சரிங்களா? டபுள் சேவர் இப்படி தான் போடுறோம். சரிங்களா? அப்போ கொடுத்தோம்னா இப்போ வந்து பாருங்கள் 7 14, 1 7, 7 1 7, 4 28 வரும். சரிங்களா? அப்போ மேலே வந்து 140 இருக்கும். அப்புறம் 1 2, 7 14, 0, 70%. மாணவிகள் வந்து 420 பேருங்க. மாணவர்கள் சதவீதம் 70%. அடுத்து, ஒரு எண்ணின் 60%லேருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? இந்த சம்பளம் வந்து நம்ம இந்த வீடியோஸில் பார்த்தீங்களா நிறைய டிஃப்ரென்ஸ் டைப் பார்த்துட்ருக்கோம். அதாவது இது ஒரு மாடல். சரிங்களா? ஒரு எண்ணின் 60%, அந்த எண் என்னன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்போ அந்த எண் என்னது? எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணின், அதாவது எக்ஸின் 60%லேருந்து 60% பெருக்கல் 60/100, அந்த ஒரு எண்ணினாலே பெருக்கல் எக்ஸ் 60% இருந்து 60 கழித்தால், அப்போ அவங்களே சொல்கிறாங்க 60 கழித்தால் 60 கிடைக்கும். சாரி நம்பளே 600 போட்டு வைக்க பாருங்கள். 600 எவ்வளோ கிடைக்கும்? 60 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? ஒரு எண்ணின்
நம்மளே இன்னோட சொல்கிறோமாங்க. அப்போ அந்த என்னது எக்ஸ் பெருக்கல் 60% இருந்து அப்போ 60/100 மைனஸ் 60 கழித்தால் ஏன் 60 கழிச்சா 60ன்னு சொல்லிட்டான். ஸோ அந்த என்ன அந்த நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும் இங்கே நம்ம. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஒரு சைவருக்கும் அடி கொடுத்துருங்க. சரிங்களா? ஒரு ஜீரோ அடி கொடுத்துருங்க. 3 6 I2 10 அப்படின்னு இருக்கும். அப்போ 3x பெருக்கிறோம். 3x பை கீழே 5 இருக்குது மைனஸ் 60. சரிங்களா? சீக்குவல் டு 60. இப்போ என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் வேணாம், இந்த மைனஸ் 60 இருக்குல்ல, இந்த 3x/5 இங்கே இருக்கட்டும், அது வாட்டு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மைனஸ் 60 இருக்குல்ல, அதை சமக்கூடக்கு அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? ப்ளஸில் வரும், அவ்வளோதான். அப்போ ப்ளஸ்ஸை போட்டுக்காங்க. ப்ளஸ் 60 எவ்வளவு? 120. இப்போ இங்கே என்ன இருக்குது? 3x. இப்போ இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வகுத்தலில் இருக்குது. இந்த 5 வந்து நம்ம அங்கே சமக்கூட கொண்டு போய் பெருக்கல்ல வந்துடும். அப்போ இந்த கீழே 5 வந்து அங்கிட்டு போச்சுன்னா இங்கிட்ட போது பெருக்கல்ல வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வகுத்தல் இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 வந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது. நம்ம எக்ஸ் தான் தேவை. அப்போ இது சமக்கூட கொண்டு வந்துடுவோம். அப்போ இந்த 3 வந்து கீழே வந்துடும். அப்போ இங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? வெறும் எக்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்து எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 1 3 3 4 3 12. அப்போ 40 × 5ன்னு இருக்கும். அப்போ 45 200. அப்போ எக்ஸோடைய ஆன்சர் என்ன? 200. ஏன் எக்ஸ் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம்? நம்ம அந்த என்ன கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த எண்ணு தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அதனால் எக்ஸோடைய ஆன்சர் 200. இது கொஞ்சம் சிம்பிள் தாங்க. 14 உங்களுக்கு ஹோம்ஒர்க் தாங்க. சரிங்களா? என்ன கேட்குறாங்க? இல்லாட்டி செஞ்சு கொடுத்துருவேன் நானே. சரி, செஞ்சு கொடுத்துருவேன் வாங்க. ஒவ்வொரு மாடல் எல்லா செஞ்சுருவோம். அதாவது 240 விட 15% குறைவான எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 240ல் 5% அவங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா 0 0 3 5 2 10 1 2 12 24 12 36ன்னு வரும். சரிங்களா? அப்போ 15% குறைவானன்னா அந்த 240லேருந்து 36 கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும்? 204. அதான் அதோட ஆன்சர். சிம்பிள். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்னு சொல்கிறாங்க. தற்போது 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு கேட்குறாங்களா? நம்ம ஒரு நிமிஷம் நம்மளே இதில் எத்தனை சமம் பார்த்து வருவோம். சமம் நிறையா போய்கிட்டு இருக்கு. 30 சமம் எடுத்தோம். அந்த வீடியோ முடிக்கும் மேலே பார்ட் 2 போடுவோம். பார்த்து வரட்டா? 15 30 வீடியோ சொன்னோம். 20 எத்தனை எடுத்துருக்கோம்? 30 சம் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம 15 சம் வர்றோம். பார்ட் 2 கூட போட்டுருவோமா? சரி, போட்டுருவோம் வாங்க. 15 வந்துட்டோம்ல. சரி வாங்க போட்டுரும். பார்க்குறீங்களா? ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு. சரிங்களா? ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். என்ன சொல்கிறாங்க? ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். அதற்போது அது 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க நண்பர்களே. ஒன்றுமே இல்லை நண்பர்களே. இப்போ ஒரு தண்ணீர் தொட்டில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 50 லிட்டர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் 30% நிரம்பிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 50ல் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? எவ்வளவு? 1 50 50 2 100 1 2 5 2 30. அப்போ 15 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 15 தான் என்னன்னு பார்த்தோம்னா 30%. அப்போ என்ன கேட்குறாங்க? அதில் 50% தண்ணி நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 50ல் கரெக்டு தானே? 50% எவ்வளோ பார்க்குறோம்? 1 50 50 2 50 100 1 மிச்சம் 2 என்ன வரும்? 25ன்னு வரும் நினைக்கிறேன். 25 அடிச்சு கொடுத்தோம்னா. அதாவது நண்பர்களே,
மறுபடியும் மெதுவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு தண்ணீர் தொட்டியில் 50 லிட்டர்கள் ஆகும். மொத்தம் வந்து 50 லிட்டர் நண்பர்களே. அதில் 30% நிரம்பிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ 50 லிட்டர் மொத்த லிட்டரில் நம்ம 30% எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். இந்த 50ல் 30% எவ்வளவு 30/100. அப்போ இது ஒரு சைவர் இது ஒரு சைவர் கேன்சல் ஆயிரும். அடிச்சு கொடுத்தா 15ன்னு கிடைக்கும். ஆனால் ஆல்ரெடி இந்த 15% நிரம்பிடுச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதில் 50% தண்ணி நிறையணும். அப்போ மொத்தம் வந்து 50 லிட்டரு. அந்த 50 லிட்டரில் 50% என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 25ன்னு கிடைக்குது. ஆல்ரெடி 5% தண்ணீர் வந்து நிரம்பிடுச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க +10 சரிங்களா +10 ப்ளஸ் வந்து 10 வந்து என்ன விடைய வச்சு 10 சாரிங்க +10 தான் விடைய கிடச்சிச்சு 10 கிடச்சிச்சு. ஆமாம் 25 நமக்கு கிடச்சிச்சு. அதில் ஆல்ரெடி 15 கிடச்சிருக்கு. அப்போ இந்த 25ல் 15 கழிச்சோன்னா 10ன்னு ஆன்சர் கிடைக்கும் நம்மளே. இதுதான் ஆன்சர் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் டெஸ்ட்டு சம் இப்போ 5 சம் போட்டிருக்கோம்ல இதுக்கான டெஸ்ட்டு சம்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேன். அதை நீங்கள் போடுங்க. அந்த இருங்க வரேன். அதை போடுவோம். ஏன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் டெஸ்ட்டு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சரிங்களா. இங்கே பாருங்க நம்மளே இது ஒரு சம்மு டெஸ்ட் சம்மு. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க. இது வந்து ஒரு சம் நண்பர்களே சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து இந்த 4 ஆப்ஷனில் தான் இருக்கும் ஓகேங்களா. வந்து இதான் ஃபஸ்ட்டு நான் ஒரு சம் சொல்லி கொடுத்தேன்ல அதனுடைய டெஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். என்ன சம் இருக்குங்க நம்ம செய்யணுங்க. இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 250 லிட்டரின் 12% 150 லிட்டர் எனில் என்னது 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டர் எனில் டேஸுக்கு சமம் கேட்குறாங்க லிட்டரின். அப்போ இதுவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இதுவும் நான் சொல்லி கொடுத்தேன் மேலே சரிங்களா. இதுக்கான ஆப்ஷன் இந்த 4 விடையில் தான் இருக்குது. 24ஆம் சம்மு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதையும் செஞ்சு பாருங்கள். இந்த 2 சம் செய்கிறீங்க ஹோம்ஒர்க் சம்மு. இந்த சம் நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் 10,000 25% மதிப்பின் 15 என்பது என்ன ஆகும். இதை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சுட்டு இந்த 4 கமெண்டில் ஆன்சர் வரும் விடை வரும். நான் சொல்லிக் கொடுத்த சம்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் சரிங்களா. ஏன்னா இதை வந்து பார்த்துட்டு விடை சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்போ தான் சரிங்களா. அடுத்து 48 என்பது எந்த எண்ணின் 32%. இதுவும் சிம்பிள் தான் சரிங்களா. அப்போ வந்து எப்படி நீங்கள் கோட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. இதுவும் நான் சொல்லிக் கொடுத்த மாடல் தான் சரிங்களா. இது ஒரு டெஸ்ட் உங்களுக்கு. இதெல்லாம் சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு மாடல் கொடுத்தேன். 1 மணி நேரத்தில் 2 நிமிடம் எத்தனை சதவீதம். இதையும் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் வந்து என்னென்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். பார்த்தாச்சா. அடுத்து 50ல் 2 ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் 50ல் 2 எத்தனை சதவீதம் சரிங்களா. நம்ம ஒரு சம் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டு சம் கொடுக்கணும். இதை நான் மேலேயே போட்டுக்கணும். இது வந்து ஹோம்ஒர்க்குன்னு சொல்லி இப்போ நான் கீழே மொத்தமாக கொடுத்துட்டேன் சரிங்களா. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுங்க சரிங்களா. பார்த்து செஞ்சுக்கோங்க. அடுத்து 29 8உடன் எத்தனை சதவீதம் சேர்ந்தாலும் 64 கிடைக்கும். பார்த்துக்கோங்க. எத்தனை சதவீதம் பதிலாக எக்ஸை போட்டு விடையை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். எக்ஸ் சதவீதம் போட்டு 8க்கு பதிலாக 8 போட்டு பெருக்கல் எக்ஸ் சதவீதம் போட்டு சமக்கூட 64 போட்டால் ஆன்சர் வந்துடும். இதுதான் வந்து அதுக்கான விடை வரும் சரிங்களா. அடுத்து 320ன் 70% 240ன் 42 கூட்டணும் அவ்வளோதான். 320 70 கண்டுபிடிங்க. 240 46 கண்டுபிடிங்க. ரெண்டையும் கூட்டுங்க. அதான் ஆன்சர் சரிங்களா. இதான் வந்து உங்கள் டெஸ்ட்டு. எத்தனை சம் கொடுத்துருக்கேன் டெஸ்ட்டுக்கு 7 மேலே 3 மொத்தம் 10 சம் டெஸ்ட்டில் வந்துருச்சு சரிங்களா. சரி நண்பர்களே நம்ம வந்து இப்போ எத்தனை சம் பார்த்துருக்கோம் 5 சம் மேலே பார்த்துருக்கோம். கீழே ஒரு 7 சம் பார்த்துருக்கோம். மொத்தம் 22 சம் பார்த்தாச்சு சரிங்களா. மிச்சம் வந்து எத்தனை சம் இருக்குது ஒரு 7 சம் என்னமோ இருக்குது சரிங்களா. 8 சம் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.